இன்றைக்கி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பட்டர் கார்லிக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டியை சுட வச்சுட்டு கொஞ்சமாக வெண்ணெயை போட்டு லைட்டாக கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பூண்டை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் பூண்டு போட்ட மாதிரியே வீடியோ இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பூண்டை போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் காளானை நறுக்கி வச்ச காளானை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் சீசனிங் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதான் வரமிளகா விதையை அப்படியே லைட்டாக மேலே ஆப்பிள் தூவி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பீஸா டேஸ்ட் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பின்னாடி நல்லா பொன்னிறம் வர வரையும் கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு போட்ட ஜூஸை ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு வந்துடும். இப்போ சட்டி எடுத்து வச்சுக்கோங்க, வெண்ணெயை போட்டுக்கோங்க. முன்னாடி வறுத்து வச்சுருந்ததை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. பின்னாடி இந்த வெண்ணெய் உறிஞ்சி வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா கிண்டுங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னொரு சிப் அடிச்சுட்டு வந்துடுவோமா நம்ம சர்பத்தை? ஓகே. அப்புறம் நல்லா கிண்டியாச்சு. ஓகே, சூப்பர், பொன்னிறம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பான்ஸ் போடுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது கடலை மாவும் இல்லை, சப்பாத்தி மாவு. சப்பாத்தி மாவு எடுத்து லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிங்க, அப்போ தான் நல்லா எல்லா சைடும் தெரிஞ்சு வரும். அப்புறமா கொஞ்சமாக பாதாம் பால் ஊற்றணும்னு நினைக்காதீங்க. அது காய்ச்சி ஆற வச்ச நம்ம ஆரோக்கிய பால் தான். ஜஸ்ட்டு ஊற்றிட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்ஸாக வர மாதிரி கொஞ்சம் நம்ம அமுல் க்ரீம் மில்கை லைட்டாக போட்டு அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபீல்ஸ் கிடைக்கும். அப்போது கிண்டும் போது கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரே லாஸ்ட் சிப் இருக்குது, அதையும் குடிச்சிட்டு வந்துடுவான். சரி, கிண்டிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா நம்ம மூத்தாப்புல அழுக ஆரம்பிச்சிருச்சு. உடனே கிச்சனில் தூக்கி மேடையில் வச்சுட்டு மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த காளானை எடுத்து உள்ளே போட்டு மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருப்போம், சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த காளான் சூப்பு ரெடி. ஐயோ, பேரை வேறு தப்பாக சொல்லிட்டேன், இன்றைக்கி சோறு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பேர் வேறு ஏதோ சொன்னாலே, மஷ்ரூம் காளான் சூப்பா? ஐயோ, இதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு சூப்பு ஞாபகம் தானே வருது. பட்டர் கார்லிக் மஷ்ரூம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, காளானையும் போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கிறாங்க. கேட்டால் இங்கிலீஷ் பேரை சொல்லி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்களாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உசுரோடு இருந்தால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், சரிங்களா? எப்பயும் போலவே நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம், சரிங்களா? ஓகே. நல்லா பால் கொழுக்கட்டை மாதிரி ஒரு பொன்னிறம் வந்துடுச்சுல. ஆனால் அது பால் கொழுக்கட்டை இல்லைங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கோம். நம்மளும் எவ்வளோ நேரம் தான் கிண்டுறது? சரி, ஒரு பாட்டை போட்டு ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு வந்துடுவோம் வாங்க. டிச்சுக்குன்னு ஆடிட்டு வரோம். போயிட்டு வந்து பார்த்தா கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. சரி, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு வானல் எடுத்து கேஸை ஆன் பண்ணி கொஞ்சம் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றலாம். பார்த்தா இதுதான் பட்டர் மஷ்ரூம் ஆச்சே. அப்போ பட்டர் தானே சேர்க்கணும். பட்டரை போட்டு
நல்லா மறுபடியும் அதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படியே பட்டரை போட்டவுடனே அப்படியே எண்ணெய் மாதிரி உருகி வந்துடும். நல்லா உருகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எதிர்பார்த்த மாதிரி உருகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னாடி நம்ம அப்படியே சைடில் நம்ம கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருங்க. நறுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டுங்க. அப்போ தான் பூண்டு கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து கொஞ்சமாக அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் கிண்டுங்க. ஸோ கொஞ்சம் பூண்டு அரை பதத்தில் வெந்தவுடனே வெங்காயம் வேகும்போது நம்ம எதிர்பார்த்த முழு பதமும் வந்துடும். ஸோ நம்ம எப்பயும் போலவே வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவும் லைட்டாக போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் பொன்னிறம் ஆகிற வரையும். இப்போ நம்ம எதிர்பார்த்த பொன்னிறம் வந்துருச்சு. இப்போ காஞ்ச மிளகாவோட விதை நம்ம லைட்டாக போட்டு கிண்ணோம்னா நமக்கு அந்த பீஸா ஃப்ளேவர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் எனக்குன்னு வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியலை. ஆனால் அது கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்த இருக்கனால நாங்கள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த லைட்டாக உப்பு லைட்டாக போட்டுட்டு அதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு வேளை நம்ம ஃபெயிலியர் ஐட்டம்னா சாப்பாடு தனியாக தான் வச்சுருக்காங்க. தயிர் ஊற்றியாவது சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் போயிடலான்னு நினச்சா அந்த படித்து வச்ச சாப்பாட்டையும் உள்ளே சேர்த்து கிண்டுறாங்க. ஸோ தயிர் சாதமும் பிளானும் இப்போ வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நம்ம எதை வச்சு சாப்பிட்டு எப்படி ஆஃபீஸ் போகிறோன்னு யோசனையாக இருந்திருந்தா சரி இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. சரி இதில் அட்லீஸ்ட் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றாவது நம்ம முட்டை சாதமாக சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கு நம்மளை விட மாட்டுறாங்க. கேட்டால் எக்ஸ்பெரிமெண்ட்டாக. சரி என்ன தான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் அதை மற்றவங்கள கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நம்ம தான் பலிகாடாக இருக்கோம். சரி இதுதான் சாக்குன்னு கடைசியாக மல்லி இலை போட்டு லைட்டாக கிண்டிட்டு இறக்கிடுங்க. அப்படியே டெஸ்டிங் பண்ண நம்ம இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குமா. அதனால் எல்லா நாளும் செய்யாத, ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். பாய்.